ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வேர் அப்படின்னா எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி யூ அப்படின்னா நீங்கள். இப்போ இன்னொரு வார்த்தை பாருங்கள். கோயிங் அப்படின்னா போய்கிட்டு இருக்கிறது, அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் மோர் ஒர்க், நிறையா வேலை. இந்த டூ வேர்ட்ஸு நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். இன்னொரு வேர்டை ஆட் பண்ணிக்கிடுவோம், நவ். நவ்னா இப்போது. ஸோ வேர் கோயிங் நவ். ஓகே. நீங்கள் இப்போது எங்கே செல்கிறீர்கள், இந்த கேள்வியை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், யூ மோர் ஒர்க் கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா முடி. அப்போ அந்த வாக்கியம் பாருங்கள், நீங்கள் நிறைய வேலை முடிக்க இருக்கிறது, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் இப்போது எங்கே செல்கிறீர்கள், இந்த கொஸ்டினை நம்ம கேட்க போகிறோம். வேர் கோயிங் நவ், இந்த வார்த்தைகளை கரெக்டாக ஆர்டர் பண்ணோன்னா வேர் ஆர் யூ கோயிங் நவ் அப்படின்னு வரும். வேர் ஆர் யூ கோயிங் நவ், இப்போது நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள். யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது, முடிக்க இருக்கிறது. ஓகே. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்றா சேர்ப்போமா? வேர் ஆர் யூ கோயிங் வென் யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட். இந்த இடத்துல அந்த வென் அப்படிங்கிற க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அந்த வார்த்தை ஆக்சுவலாக கொஸ்டின் வார்த்தை இந்த இடத்துல கன்ஜங்ஷனாக யூஸ் ஆகுது. ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிற சொல்ல யூஸ் ஆகுது. ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி வருது? உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் இப்போது எங்கே செல்கிறீர்கள். வேர் ஆர் யூ கோயிங் வென் யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட். இதே மாதிரி இன்னொரு வாக்கியம் ஃப்ரேம் பண்ணுவோம். ரிசீவ் அப்படின்னா பெறுதல், வாங்கிறது. ஓகே. அதே மாதிரி கீழே கோர்ஸ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் பற்றின விவரங்கள். மெயில் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இமெயில். இந்த பக்கம் பேயிங் அப்படின்னா பணம் செலுத்துதல். ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. எந்த சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம் அப்படின்னா, கோர்ஸ் பற்றிய விவரங்கள் மெயில் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் பணம் செலுத்திய பிறகு அப்படிங்கிற சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி பணம் செலுத்திய பிறகு கோர்ஸ் பற்றிய விவரங்கள் மெயில் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள், இதை நீங்கள் சொல்லணும். ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். ஆஃப்டர் பேயிங் மணி யூ வில் ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் த்ரூ மெயில். இந்த வாக்கியம் எப்படி உருவாகிருக்கு பாருங்கள். ஸோ மேலே இருக்கிற வார்த்தைகள்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் யூ வில் ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் த்ரூ மெயில், அது ஒரு வாக்கியம். இந்த பக்கம் மேலே இருக்கிற வாக்கியம் பேயிங், ஆஃப்டர், ஆஃப்டர் பேயிங் மணி, இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள். ஸோ ஆஃப்டர் பேயிங் மணி யூ வில் ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் த்ரூ மெயில். ஓகே. ஸோ ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இந்த எக்ஸசைஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம் அப்படின்னா வா, ஏர்லியர் அப்படின்னா சீக்கிரமாக, முன்னதாக, ஹியர் அப்படின்னா இங்கே. ஸோ இந்த மூணு வார்த்தைகளை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள். கெட் அப்படின்னா பெறுதல், ஃபில் அப்படின்னா நிரப்புதல், சப்மிட் அப்படின்னா சமர்ப்பித்தல். இப்போ என்ன வாக்கியங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னா, அவர் இங்கே முன்னதாகவே வந்தார், அப்புறம் அவர் விண்ணப்பத்தை பெற்று நிரப்பி சமர்ப்பித்து விட்டார். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். ஓகே. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. He came here earlier. அவர் இங்கு முன்னதாகவே வந்தார். He came here earlier. Came அப்படின்னா கம்மோட பாசன்ஸ் came. He had got an application filled and submitted. இல்லைனா he got an application filled and submitted. எல்லாத்தையுமே சிம்பிள் பாசன்ஸ்லே சொல்லலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், கடந்த கால நிகழ்வுகள் வர்றப்ப ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வுக்கு had யூஸ் பண்ணணும். அதனால தான் இங்கே he had got அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் வருது பாருங்கள், ஃபில்டு. அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் சப்மிட்டட். ஸோ ஃபஸ்ட்டு நடந்ததுக்கு மட்டும் ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹி கேம் இயர்லியர், ஹி ஹேட் காட் அன் அப்ளிகேஷன் ஃபில்டு அண்ட் சப்மிட்டட். யூஸ் அப்படின்னா பயன்படுத்துறது. பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்கிறது அந்த யூஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு? அதே மாதிரி மொபைல், மொபைல்னால் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் பாருங்கள், சார்ஜ். சார்ஜ்னால் நம்ம பவர் சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் ஆகும்போது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? அந்த ஆகும்போது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? அந்த ஒயில் அப்படின்னா பொழுது,
இப்போ உங்கள் மொபைலை பயன்படுத்தக்கூடாது சார்ஜில் இருக்கும்போது இப்படிங்கிற வாக்கியம் நம்ம உருவாக்க போகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூஸ்னா பயன்படுத்து, டோன்ட் யூஸ் அப்படின்னா பயன்படுத்தாத. டோன்ட் யூஸ் யுவர் மொபைல், உன்னுடைய மொபைலை பயன்படுத்தக்கூடாது. ஒயில் இட் இஸ் சார்ஜிங், ஸோ சார்ஜ் ஆகி கொண்டிருக்கும் பொழுது. ஓகே, ஒயில் இட் இஸ் சார்ஜிங். டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் ஒயில் இட் இஸ் சார்ஜிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். யூ அப்படின்னா நீ, நீங்கள், ரெண்டுக்குமே யூ தான். நோ அப்படின்னா தெரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், இதை நம்ம சொல்ல போகிறோம். இந்த கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன யூஸ் பண்ணணும் அதை நீங்கள் யோசிங்க. அடுத்த பக்கம் பாருங்களேன். சேவ் அப்படின்னா சேமித்தல். மணி அப்படின்னா பணம். பணத்தை சேமிக்க, எப்படி பணம் சேமிப்பது, இந்த கேள்வியை நம்ம கேட்க போகிறோம். எப்படி பணம் சேமிப்பது என்று நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யூ மஸ்ட் நோ. இந்த மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக அப்படிங்கிற பொருளை குறிக்குது. யூ மஸ்ட் நோ, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஹவு டு சேவ் மணி, எப்படி பணத்தை சேமிப்பது. ஹவு டு சேவ் மணி. அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்றா ஆக்கிறப்ப யூ மஸ்ட் நோ ஹவு டு சேவ் மணி, எப்படி பணம் சேமிப்பது என்று நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அகெயின் யூ அப்படின்னா நீங்கள். ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது. டிசைட் அப்படின்னா முடிவு செய்கிறது. நீங்கள் அவரிடம் கேட்டு முடிவு செய்யுங்கள் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம உருவாக்கணும். இந்த பக்கம் பாருங்கள். கோ அப்படின்னா போகிறது. டேர் அப்படின்னா அங்கே, அங்கே போகும் முன் அப்படிங்கிற வாக்கியத்தை உருவாக்கணும். அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? அங்கே போகும் முன் நீங்கள் அவரிடம் கேட்டு முடிவு செய்யுங்கள். யூ ஆஸ்க் ஹிம். இந்த ஹிம்னா என்னது? அவரிடம். அவரிடம் கேள் அப்படின்னு அர்த்தம். யூ ஆஸ்க் ஹிம். யூ ஆஸ்க் ஹர் அப்படின்னா அவள். யூ ஆஸ்க் ஹிம் அண்ட் டிசைடு. அண்ட் டிசைட், மற்றும், அந்த அண்டுனா மற்றும், அப்புறம் முடிவு பண்ணு. யூ ஆஸ்க் ஹிம் அண்ட் டிசைட். பிஃபோர் கோயிங் தேர், அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். பிஃபோர் கோயிங் தேர், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த பிஃபோர் கோயிங் தேர், இந்த மாதிரி பிஃபோர் ஈட்டிங் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், பிஃபோர் ஆஸ்கிங் த கொஸ்டின், இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம ரீட் பண்ணியிருப்போம். ஸோ அதே ஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். பிஃபோர் கோயிங் தேர் யூ ஆஸ்க் ஹிம் அண்ட் டிசைட். அங்கே போகும் முன் அவரிடம் கேட்டு முடிவு செய்யுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.